ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அக்னி தமிழ். அதாவது இந்த கிங்ஜாம், அதாவது வடகொரியா அதிபர் இல்லை கிங்ஜாம், அவர் யாராவது தயவு செய்து போரில் யாராவது சேர்த்திக்காங்களாண்டா. எங்கள் மாமா கிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா டாய்ஸ் இருக்குது, ஓகேவா? அடிச்சு இல்லாததுக்கு நிறைய டாய்ஸ் இருக்குது. ஆனால் யாருமே வந்து தயவு செய்து போருக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கூப்பிடுங்கடா தயவு செய்து. ஒன்று வந்து ஈரான் ஈரான் வந்து கூப்பிடுங்க. அமெரிக்கா வந்து போட்டு தள்ளுறதுல சரியான ஃபார்மில் இருக்கார், ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஏவுகணையெல்லாம் வச்சுன்னு ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தா அது உண்மையாக இல்லை ஏன்னு தெரியல. ஒரு சில ஏவுகணைலாம் பார்த்துன்னு சும்மா தலையை உக்காந்துக்கிறான். அடே என்னையோட, அதாவது இந்த சைடு புகை வந்துச்சுனாலும் சரி அமெரிக்காவை போட்டு தள்ளியும், அந்த சைடு குண்டு வந்தால் கூட அமெரிக்காவை போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு சரியான ஃபார்மில் இருக்கிறார், ஓகேங்களா? ரெடியாக நின்றுக்கிறார். சப்போஸ் நம்ம பக்கம் ஏதாவது ஒரு சின்ன குண்டு விழுந்தாலும் சரி அமெரிக்கா வந்து க்ளோஸ்ன்ற மாதிரி. அதாவது என்ன சொல்கிறாரு அவருடைய பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இந்த சைடு ஏதாவது தப்பி தவிரி ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா சரி, அதாவது அமெரிக்கான்ற நாடே இருக்காதுன்றதை விட அந்த மேப்பில் அந்த அடையாளமே இருக்காத அளவுக்கு நான் பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்கிறாரு பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவன் சும்மாலாம் சொல்லலை. இப்போ எலெக்ஷன் எதாவது நடந்துக்க மாட்டேங்குது. யார் அதாவது ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி, அந்த எலெக்ஷனுக்கே நிற்கிறாரு, அது அவர் தான். ஒரே ஒருத்தர் தான் வின் பண்ணுறாரு, அதுவும் அவர் தான். அந்த நாட்டில் அவர் வச்சது தான் சட்டம், ஓகேங்களா? அவருடைய ரோலே அப்படிதான். ஏன்னா அவர் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ், அவருடைய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டும்தான் ரன்னிங்கே ஆகும். மற்றபடி வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அந்த நாட்டில் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து அங்கே வந்து அமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு சத்தியம் ஒன்று பண்ணுறாரு, இந்த சைடு ஏதாவது குண்டு கிண்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அமெரிக்கா உந்துமான்ற மாதிரி. பார்த்துக்கோங்க எந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு இருக்கிறாரு கிங் ஜாம்னு பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் அது சின்னோண்டு நாடு தான், ஆனால் வந்து டாய்ஸ்லாம் சும்மா வெறித்தனமாக வச்சுருக்காரு. எவனாவது சண்டைக்கு கூப்பிடுவான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா தலைவன் வந்து வேறு மாதிரி ஆள், ஓகேங்களா? ஓகே, பை கைஸ்.